இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பூரி ஐட்டம் பார்க்கலாம். இந்த டிஷ் வந்து நான் அமலாராணி அவங்க சேனலில் தான் நான் பார்த்தேன். இந்த பூரிக்கு அவங்க பையன் வந்து சுப்பாச்சுப் பூரி அப்படின்னு பேர் வச்சுருக்கதா கூட சொன்னாங்க. சரி, இந்த சுப்பாச்சுப் பூரியை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. கோதுமை மாவை 3 பகுதியாக பிரித்து, ஒரு பகுதியில் வந்து மஞ்சள் தூள் உப்பு, ஒரு பகுதியில் ரெட் கலருக்காக வந்து பீட்ரூட் ஜூஸ் உப்பு, இன்னொரு பகுதியில் வந்து க்ரீன் கலருக்காக முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பாலக்கீரை, இந்த மாதிரி க்ரீன் கலரில் புதினா, கொத்தமல்லி அந்த ஜூஸ் எடுத்து நம்ம பிசைஞ்சு தனித்தனியாக இது பண்ணி திரட்டும் பொழுது இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்குது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாகவுமே பூரி போட்டோம். கீரை பூரி, பீட்ரூட் பூரி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தேன். தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருந்தோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.